வீடியோல நீங்க பார்க்க போற அடல்ட் வெப் சீரிஸ்ல சூப்பரான ஸ்டோரி இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ சீரிஸ்க்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஓபனிங்ல ஹீரோயின் ஒரு பார்ல சோகமா எதை பத்தியோ திங்க் பண்ணிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல இருந்து ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல வந்து உக்காந்து, நானும் உங்களை ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்க சோகமா எதை பத்தியோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற பாரமாவது குறையும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், என்னங்க நான் சொல்றது, எனக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷம் ஆகுது, இவ்வளவு நாள் எனக்குன்னு ஒரு துணை இல்லாம தனிமை என்ன வாட்டி வதைக்குதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ, எனக்கும் டைவர்ஸ் ஆகி 4 வருஷமா தனிமையில தான் இருக்கேன்னு அவரோட கதையை சொல்லிட்டு, வேணும்னா வாங்கல நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு ஹீரோ அவரோட கார்ல ஹீரோயினை கூட்டிக்கிட்டு 2 பேரும் பேசிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட வீடு வந்துருது. ஹீரோக்கு அவங்கள தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம அன்னைக்கு நைட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் ஒரு மனசா இணைஞ்சிடுறாங்க. அப்போ பக்கத்து ரூம்ல இருந்த ஹீரோயினோட பொண்ணு ஹீரோயின் கத்துற சவுண்ட கேட்டுட்டு, இந்த அம்மாக்கு எப்பவுமே இதே வேலைதான், மாசத்துக்கு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து என்ன படிக்க விடாம இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அவர் பையன் கிட்ட, எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்காடா தம்பி, உங்க அம்மாக்கு அப்புறம் அவதான் எனக்கு கரெக்டா இருப்பான்னு தோணுதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவரோட பையன் சந்தோஷத்துல, அப்பா இவ்வளவு நாள் நீங்க தனிமையில இருந்ததுக்கு உங்களுக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு, இனிமேல் நீங்க ஜாலியா உங்களோட லைஃப என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு, ஹீரோவோட பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு வந்து, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ என்ன ஏமாத்திட்டே இருப்ப, இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி அவ கூட சேர்ந்து தப்பு பண்றான். அந்த பொண்ணும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றா. அடுத்த நாள் ஹீரோயினோட பொண்ணு காலேஜ் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேண்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ எதனா சாப்பிட வாங்கலாம்னு சொல்லிட்டு கேண்டீன் ஓனர் கிட்ட போய் கேக்குறா. அவர் இவளை பார்த்துட்டு, என்னமா பொண்ணு, நீ ஆல்ரெடி வாங்கின கடனே ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் செட்டில் பண்ணாதான் உனக்கு இப்ப கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அங்க ஓரமா நின்று சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு, ஏ மிஸ்டர், உனக்கு அறிவில்ல, இப்படி 4 பேர் நடந்து போற இடத்துல நின்று சிகரெட் பிடிக்கிற, அப்படி அப்படின்னு சண்டை போடுறா. அதுக்கு அந்த பையன், ஏய் அப்படி தாண்டி பண்ணுவேன், என்னடி பண்ணுவ, நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுக்கமா, அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இவங்களோட அப்பா அம்மா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து, நம்ம விஷயத்த நான் என் பையன் கிட்ட பேசிட்டேன், அவனும் உன்னை ஸ்டெப் மதரா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பொண்ணு வீட்டுக்கு வந்து அதை பார்த்துட்டு, அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வயசுல உங்களுக்கு ரொமான்ஸ் தேவையா, இந்த விஷயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சா என்னோட மான மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. உடனே ஹீரோ அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருமா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ கவலையே படாத, ஹரிஷ் ரொம்ப நல்லவர், உனக்கு அவரு ஒரு நல்ல அப்பாவா இருப்பாருன்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து, அன்னைக்கு அவன் வீட்டுல வேலை செய்யற பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்றானுங்க. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம அவனுங்க சொல்ற எல்லாத்தையும் பண்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவர் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம், நீங்க ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்காக அவரோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. உடனே வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அவங்க 2 பேருக்கும் ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறா. அப்போ ஹீரோவோட பையன் வந்து ஹீரோயினோட பொண்ணை பார்த்துட்டு, நீயா அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணும் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் எலியும் பூனையமா மாறி, அம்மா நீங்க இந்த பையனோட அப்பாவியா கல்யாணம் பண்ண போறீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு வாங்க போயிடலாம்னு சொல்றா. உடனே ஹீரோவோட பையனும், அப்பா நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணுங்க, ஆனா இவளோட அம்மாவை மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல உட்காந்து, என்னம்மா இது, நம்ம பசங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அம்மா எப்படி இந்த ஆளை கல்யாணம்
பண்றாங்கன்னு நான் பாக்குறேன்னு நைட்டு ஃபுல்லா கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பையனும் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோ அவரோட பையனை கூப்பிட்டு, உனக்கும் ஸ்ருதிக்கும் என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாலலாம் எங்களால கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க இனிமேல் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே கிளம்பி போ அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க பொண்ணை கூப்பிட்டு, இங்க பாருமா ஸ்ருதி, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்திலாம் எனக்கு தெரியாது, இனிமேல் நாம இந்த வீட்டுல தான் இருக்க போறோம்னு அவங்களும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஸ்ருதியும் சோகமா அவளோட ரூமுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அவளுக்கு புதுசா எடுத்து கொடுத்த ஷர்ட்டை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட பையன் சாம் இருக்கான்ல, அவன் உள்ள வந்து அதை பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஸ்ருதி அவனை திட்டி அனுப்பிடுறா. அடுத்த நாள் ஸ்ருதி குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் ஹீரோவோட பையன் சாம் உள்ள வந்துடுறான். உடனே ஸ்ருதி கோவமாகி அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த பையன் ஸ்ருதி கிட்ட, நான் சொல்றத பொறுமையா கேளு, இனிமேல் நான் உன் கூட சண்டை போட மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு மணி ப்ராப்ளம் இருக்குன்னு, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உனக்கு இருக்கிற மணி ப்ராப்ளம் எல்லாத்தையும் என்னால சால்வ் பண்ண முடியும். அது என்னன்னா, நீ பிக்கினில போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணணும். ஆனா உன்னோட ஃபேஸ் யாருக்குமே தெரியாது, அதை எப்படி காசா மாத்துறதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு, இல்லனா வேண்டாம்னு சொல்றான். அதை கேட்ட ஸ்ருதியும், இங்க பாரு சாம், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, என் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நீ மூடிக்கிட்டு கிளம்புன்னு சொல்லி அவனை அனுப்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஸ்ருதிக்கு கடன் கொடுத்த கடன்காரங்கெல்லாம் அவளுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. ஸ்ருதியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, சாம் சொன்ன ஐடியாவும் நல்லதா இருக்கு, நாம ஏன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா போய் சாம் கிட்ட, நீ காலையில சொன்ன ஐடியாவை நான் பண்றேன், ஆனா என்னோட ஃபேஸும் பேரும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்றா. அதை கேட்ட சாமும், இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போன்ல ஸ்ருதியை வச்சு ஆஃப் நியூடா போட்டோ எடுத்துட்டு போயிடுறான். ஸ்ருதியும் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் சாம் ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அவ பக்கத்துல வச்சுட்டு அவளை எழுப்பி காட்டுறான். அவ்வளோ காசை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ஒரே ஆச்சரியம். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு பே பண்ணிட்டமா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமும் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஸ்ருதி சாம் கிட்ட போய், எனக்கு நாம செய்யற வேலை சுத்தமா பிடிக்கல, நாம சம்பாதிச்ச காசு தப்பான வழியில வந்திருக்குன்னு எனக்கு தோணுது, என்னால இதை திரும்பவும் செய்ய முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்ட சாமும், அப்ப நான் கொடுத்த காசை என்கிட்டயே கொடு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிட்ட கொடுத்த காசை இவனே வாங்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்ருதியே சாம் கிட்ட போய் கொஞ்சம் காசு கேட்கிறா. அதுக்கு சாம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு ஸ்ருதி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அதை மட்டும் நாம பண்ணோம்னு வச்சுக்கோ, உன்னோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேமரா எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டா நிறைய கல்லா கட்டலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட ஃபேஸும் உன்னோட ஃபேஸும் வெளியே தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி இப்படின்னு இருந்து அந்த வீடியோவை எடுத்து ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. அப்படி சேல் பண்ணி வந்த காசுல சாம் வந்து ஸ்ருதிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறான். அடுத்த நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு சாமோட அப்பா அவனை கூப்பிட்டு வச்சு, ஸ்ருதியை வச்சு நீ பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கு மேல அப்படி பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அனுப்புறாரு. ஸ்ருதியும் சாம் கொடுத்த 1 லட்சத்தையும் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டு வந்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு கேட்கிறா. அதை கேட்ட சாமுக்கு தூக்கி வாரி போடுது. அடி பாவி, 1 லட்சத்தை எப்படி ஒரே நாள்ல செலவு பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணியிருந்த வெப்சைட்டை யாரோ பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்களோட ரெவன்யூ அப்படியே கட் ஆயிருது. 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்ருதியும் சாமும் ஒன்னா உட்காந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதியோட அம்மா வந்து 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் பக்கத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாம் எந்திரிச்சு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆக போறாரு. கூடவே ஹீரோயினும் போயிடுறாங்க. அப்ப ஸ்ருதி அந்த பேக்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பார்த்தா கட்டு கட்டா பணம் இருக்கு. உடனே பணத்தை உள்ள வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் உக்காந்துக்கிறா. ஹீரோ வந்து அந்த பேக் எடுத்துட்டு போய் அவரோட ரூம்ல வச்சுட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. ஸ்ருதியும் அவங்க போன உடனே அந்த பேக்ல இருக்க காசை எடுக்கிறதுக்காக சாமுக்கு தெரியாம ஹீரோவோட ரூம்குள்ள போய் ஃபுல்லா தேடி பாக்குறா. அப்போ அங்க இருந்த ஒரு கிளாசெட்ல அந்த பேக் இருக்கு. உடனே அந்த பேக்கை வெளியே எடுத்து வச்சு அதுல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஹீரோ கார் கீ எடுக்கலாம்னு ரூம்குள்ள வந்து ஸ்ருதிய கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. ஸ்ருதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஷாக் ஆகி, ஸ்ருதி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, பணத்தை திருடுற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை, என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பனே, இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்
தெரியும்ல, நீ பண்ண வேலைக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாதான் நீ திரும்பவும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட ஹீரோ தப்பா நடந்துக்கிறாரு. ஸ்ருதியும் வேற வழி இல்லாம அவர் கூட சேர்ந்து அப்படி இப்படின்னு இருக்கிறா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஸ்ருதி வெளியே போனா சாம் கோவமா உக்காந்துகிட்டு இருக்கான். ஸ்ருதி பின்னாடியே ஹீரோ வந்து சாம் பக்கத்துல உக்காந்துகிட்டு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கடா தம்பி, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. உடனே சாம் அவனோட போன்ல ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற அவரும் ஸ்ருதியும் ஒன்னா இருக்கிற வீடியோவை காட்டி, இதை ஸ்ருதியோட அம்மாக்கு காட்டினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் நிறைவேற்றுங்க, நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்றான். அது என்ன ஆசைனா, உங்க லவ்வரு கூட ஒரு நைட் எனக்கு பெட் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டே அது நடக்கணும்னு சொல்லி மிரட்டி அனுப்புறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட்டே ரூமை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை கட்டி விட்டுட்டு சாம ரூம்குள்ள கூப்பிட்டு விட்டு ஹீரோயின் கூட ஒன்னா இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத அருவருப்பா ஹீரோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் யாரு கூட ஒன்னா இருக்கும்னு தெரியாம அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீரீஸ் முடியுது. இதே மாதிரி வேற ஒரு வெப் சீரிஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட் மீ.